இன்ஜர்வி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் இதுவரை 41 பேர் இறந்திருக்கிறார்கள். விஜய் இன்னமும் ஸ்பாட்டுக்கு போல. எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், மற்ற கட்சி தலைவர்கள், டெல்லியிலிருந்து சிறப்பு குழு எல்லாமே கரூரை போயிட்டு பார்வையிட்டு வந்தாங்க. இன்னமும் ஆனா அந்த வடு சர்ச்சை யார் மேல தப்பு, விஜய் மேலையா அல்லது காவல்துறை மேலையா, கவர்மெண்ட் வேலையா, மக்கள் மேலையா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஓடிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? இதுல நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் பார்க்கலாம். இப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் உடனடியாக அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவர் செல்லல, மக்களை சந்திக்கவில்லை, பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. நிச்சயமா தவறு. அடுத்த நாள் அவர் அன்றைக்கு திருச்சியில தங்கிட்டு அடுத்த நாள் சென்றிருக்கலாம். அதுவும் அவர் தவற விட்டு விட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்கு. அடுத்து பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்து கூட தன்னுடைய நிலைமையை விளக்கி இருந்திருக்கலாம். அதையும் அவர் செய்யல. ரொம்ப மிக குறைந்தபட்சம் மிக 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 குறைந்தபட்சம் அவர் சினிமாவில் இருந்தவர் ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்கலாம். அது அவருக்கு சாத்தியம். அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு வீடியோ பேசி இந்த சூழ்நிலையினால நான் திரும்ப அந்த இடத்துக்கு வந்தால் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இடத்துல மேற்கொண்டு பதட்டமான சூழ்நிலைகளோ பாதுகாப்பு குளறுபடிகளோ ஆயிடக்கூடாது, நான் அரசாங்கத்தில் அனுமதி கேட்டிருக்கிறேன் அல்லது நீதிமன்ற அனுமதியை பெற்று விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக குறைந்தபட்சம் ஒரு வீடியோ அவர் வெளியிட்டு இருக்க வேண்டும். அது அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லாததை அல்லது இது போன்ற அந்த அரசியல் நிகழ்வுகளை அவர் அனுபவப்படாததை, சந்திக்காததை, பக்குவப்படாததை தான் காட்டு. இது ஒன்று. அடுத்து சரி, அவர் மேல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அந்த எஃப்ஐஆர்லயே என்ன போட்டிருக்காங்க, வேண்டுமென்றே காலதாமதமாக 7-8 மணி நேரம் காலதாமதமாக வந்தார். சரி, அந்த நேரங்களை நிர்ணயித்து கடிதம் கொடுத்தது யார்? காவல்துறை. அங்க இருக்கிற லோக்கல் டிஎஸ்பியா இருக்கலாம் அல்லது மாவட்ட எஸ்பியா இருக்கலாம். நீங்க நாமக்கல்லுக்கு இத்தனை மணிக்கு பிரச்சாரம் செய்யணும், கரூர்ல இத்தனை மணிக்கு பிரச்சாரம் செய்யணும், இத்தனை மணிக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படின்னு அனுமதி கொடுத்தது இவங்க தானே அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி மீறப்படுகிற பொழுது ஏன் அதை அந்த காவல்துறை தடுக்கல? இப்ப நாமக்கல்லுக்கு விஜய் வந்திருக்கார். காலையில் 8:45 டைம் சொல்கிறாங்க. ஆனால் 8:45 தான் சென்னையிலிருந்தே ஃப்ளைட் ஏறுறாரு. அவர் அங்கே போய் சேரும் பொழுதே ரொம்ப லேட் ஆகிடுது, 2 மணி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த நிகழ்ச்சி முடிகிற போதே 4 மணி ஆயிடுது. அப்போ 4 மணி ஆன உடனே அங்கே இருக்கிற லோக்கல் அந்த கரூரோட எஸ்பி, அவங்க ஐஎஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க, அனுப்பிச்சு நாங்கள் விஜய்கிட்ட பேசணும் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது. சார், உங்களுக்கு கொடுத்த டைம் 2 மணி, இப்போ நீங்கள் 4 மணி ஆயிடுச்சு, இங்கேயே அங்கே சேரும் பொழுது இருட்டிடும், அதனால இன்னைக்கு வேண்டாம், கரூர் மாவட்டத்தில் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் அனுமதிக்க முடியாது, நீங்கள் தங்குங்க, கரூர்லேயே வேணாலும் தங்குங்க அல்லது திருச்சியில் தங்குங்க அல்லது நாமக்கல்ல தங்குங்க, காலையில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு நாங்கள் தேதியை மாற்றி தர்றோம், வந்துட்டு போங்க என்று தடுத்திருக்க வேண்டியது இவர்கள். அதற்கு ஏன்னா கட்சி அரசியலே நம்ம விட்டுருவோம், திமுக தவேக அதை விட்டுருவோம். ஒரு அரசு அதிகாரி என்பவர் தமிழ்நாடு அரசுக்காக பணிபுரிகிறவர், மக்கள் நலனை பாதுகாக்க வேண்டியவர். பல நேரங்களில் நானே பார்த்திருக்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் எனக்கு தெரிந்து 10 மணிக்குள்ள அந்த கூட்டத்தை முடிச்சிடணும்னு சொன்னா 10:05க்கு மைக்கை ஆஃப் பண்றீங்களா இல்லை நான் நிறுத்திட்டுமான்னு மேடை ஏறி அந்த மைக்கை கட் பண்ணிடுவாங்க. மைக்கை கட் பண்ணிடுவாங்க. அந்த மைக் செட் ஆளை மிரட்டி தூக்கிடுவாங்க, அங்கிருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, அது நடக்கும். அப்ப ஏன் இதை செய்யல? அப்ப குற்றவாளி யார்? அப்ப ஒரு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க, அக்னாலேஜ் பண்ணிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க.
10 மணி நீங்க தான் கொடுக்குறீங்க, நான் 12 மணிக்கு வந்தா பரவாயில்ல, நீங்க ஏத்துக்கிட்டே நான் அனுமதிச்சிடுறீங்க. அப்புறம் எப்படி அது விஜயோட குற்றமாகும்? கிரௌட கலைக்க முடியாது. ஒண்ணு விஜய் கிரௌட கலைக்க முடியாது. கிரௌடு கரூர்ல இருக்குதுங்க. நாமக்கல்லையே சொல்லியிருக்கலாம்னு சொல்ல, நாமக்கல்லையே அவருக்கு தகவல் சொல்லியிருக்கலாம். அந்த கிரௌடு விஜய் வரலன்னு கொந்தளிக்க மாட்டாங்களா? ஒண்ணும் கொந்தளிக்க மாட்டாங்க. என்ன கொந்தளிக்க? மறுநாள் வர்றதுக்கு இன்னைக்கு அதெல்லாம் வந்து மாதிரி காலம் கடந்து விட்டதுனால அவரையே அறிவிக்க சொல்ல, விஜய்கிட்டயே சொல்லி, சார் நீங்களே ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்க, உங்க இதுல இருந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டுருங்க, இல்ல ஊடகங்களுக்கு சொல்லிடுங்க, இப்படி நாமக்கல்லையே காலதாமதம் ஏற்பட்டு விட்ட காரணத்தினால நாளை காலை இத்தனை மணிக்கு நான் வர்றேன். ஏன்னா இது இரவுங்கிறதுனாலதான் அந்த ஜென்செட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த மாலை அந்த 6:30 7 மணி அப்படிங்கிற போதுதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருட்டுக்குள்ள நடந்துருது. இதே பகலா இருந்திருந்தா இவ்வளவு சேதாரம் அந்த இடத்துல வந்து நடந்திருக்காது. அப்ப யார் இதுல முதல் குற்றவாளி? அனுமதித்த அந்த எஸ்பி முதல் குற்றவாளி. ரெண்டாவது, சட்டப்படி ஒரு நேரத்தை ஒருத்தர் பிக்ஸ் பண்றாரு, அதை தள்ளி நடக்கிறத அவரே அதை அனுமதித்து விடுகிறாருன்னா அப்புறம் அவரே அதை அமெண்ட் பண்ணிடுறாருல, ராட்டிஃபை பண்ணிடுறாருல, அந்த மாற்றத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? அப்புறம் நீங்க அவர் வேணும்னே லேட்டா வந்தார், ஆமா வேணும்னே லேட்டா வந்தார், உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ ஏன் அனுமதிக்கிற? 500 போலீஸ் போர்ஸ மாவட்ட எல்லையில நிறுத்தி நாம கரூர் மாவட்டத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாதுங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இரவு ஒரு அமைச்சர்களே உத்தரவிட்டாலும் கூட பல காவல்துறை அதிகாரிகள், சாரி சார் என்னால் பண்ண முடியாது, உங்களுக்கு அப்படி இல்லைன்னா என்ன வேணா மாற்றி, நான் வேணா லீவில் போகிறேன் சார், நீங்கள் வேற ஆளை போட்டு பண்ணிக்கங்க என்று கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால அவங்க அரசு அதிகாரிகள், அதுவும் காவல்துறை அதிகாரிகள் வந்து அப்படி பயப்பட மாட்டாங்க. இதை மட்டும் அந்த எஸ்பி நேர்மையாக, அழுத்தங்களுக்கு பயப்படாம, இல்ல விஜய்ங்கிற ஒரு நடிகர் என்பதற்கு பயப்படாம செய்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் தடுக்கப்பட்டிருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க 12 மணிக்கு வான்னு சொல்றீங்க, 12 மணிக்கு வரல, நான் 2 மணிக்கு வந்தா இல்லைங்க டைம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு நாளைக்கு 12 மணிக்கு வான்னு சொல்லியிருந்தீங்கன்னு இந்த பிரச்சனையே இல்லை. நீங்க 7 மணிக்கு வந்தாலும் நான் உன்னை அனுமதிக்கிறேன்ப்பா வான்னு நீங்க ராட்டிஃபை பண்ணி அதை ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் விஜய் லேட்டா வந்தது அவர் தப்புன்னு சொல்ற தார்மீக உரிமை காவல்துறைக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது சட்டம், நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்றோம். அதனால அந்த குற்றச்சாட்டு விஜய் மீது நிக்காது. இல்ல போலீஸ் பக்கம் திருப்பி விட்டாங்கன்னா போலீஸ் அனுமதி கொடுக்கல, இது இயல்பா நடக்கிறது. இல்ல போலீஸ் அனுமதி இதுல ஒண்ணுமே இல்லையே, போகவே முடியாது. அது தப்பா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 12 மணிக்கு நீதிமன்றம், இன்னும் சொல்ல போனா சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர் திரு சதீஷ்குமார் கொடுத்த உத்தரவுல காலத்தை, அந்த நேரம் குறிப்பிட்டு அதை குறித்த நேரத்துக்குள் நடத்தி முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இவர் அனுமதிச்சது இவர் மேல கண்டெம்ட். இவருக்கு என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு நேரம் குறிக்கிறீங்க, அந்த நேரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஏன் அனுமதிச்சீங்கிற கேள்வி எங்க வரும்? எஸ்பி மேலதானே வரும். ஒருத்தன் தப்பு பண்றான் சார், தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி நீங்க தானே, நீங்க ஏன் தடுக்கல? மாவட்ட எல்லையில 500 போலீஸை போட்டு உள்ள வரக்கூடாது நிறுத்துற அதிகாரம் எஸ்பிக்கு இருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தமிழ்நாடு காவல்துறையில உளவுத்துறையில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு நல்ல உறவை அவங்க வந்து அவங்க ஒன்றும் சண்டை போட மாட்டாங்க, அதிகார தோரணையில மிரட்ட மாட்டாங்க, நல் உறவை அவர்கள் வந்து பாதுகாத்துப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐஎஸ்ல இருந்து, சார் நாங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயம் பர்சனலா பேசணும் சார், ஒரு எமர்ஜென்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா போய் நாமக்கல்லே சொல்லிட்டு விஜய் விட்டு அறிவிக்க சொல்லியிருக்கலாம். விஜய் ஒண்ணு அப்படி முரண்டு பிடிச்சு சண்டை போட்டு அதை மீறி வந்திருந்தா விஜய் குற்றவாளி, எல்லையிலேயே கைது செஞ்சிருக்கலாம். அல்லது நாங்க சொன்ன கேட்காம அவர் வந்துட்டார் அப்படின்னு நீங்க டபுள்யூ அவர் மேல வந்து இன்னைக்கு அலிகேட் பண்ணலாம். அதனால காலதாமதப்படுத்தி வந்து விட்டார் என்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு விஜய் மீது எவ்வளவு தூரத்துக்கு நிக்கும்னு எனக்கு தெரியல. அந்த சம்பவத்துல மாவட்டத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரி, அப்படி இல்லைன்னு நீங்க கலெக்டர் கிட்ட சொல்லி 144 போட்டு போயிருக்கலாம்ல. அந்த கலெக்டர், இவர்கள் 2 பேர், ஏன்னா இது நீங்க திமுக எந்த அரசாங்கமா வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு அரசு அதிகாரிகள் மட்டத்துல இதுல வந்து ஒரு தவறு நடந்திருக்கு. இது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரியான மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல போலீஸ் தரப்புல சொல்றது, நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க அந்த இடத்தை தான் கொடுத்தோம்
என்று சொல்றீங்க. ஸ்டாலினுக்கு அந்த இடத்தை தான் கொடுத்தீங்களா? உதயநிதிக்கு அந்த இடத்தை தான் கொடுத்தீங்களா? கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சொல்றது சரி. அந்த ரவுண்டானா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அங்கதானே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டான கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க. அங்கதானே உதயநிதிக்கு உண்டான அனுமதி கொடுத்தீங்க. அப்ப ஒரு அரசாங்கத்துல ஆளுங்கட்சிக்கு இது, எதிர்கட்சிக்கு இது அப்படின்னு ஒதுக்கி இருக்கீங்களா? அதனால அது தவறு. அடுத்து பல நிகழ்வுகள்லயே ஆம்புலன்ஸ் போறதுக்கு வர்றதுக்கு, ஃபயர் சர்வீஸ் வண்டி போறது வர்றது, அப்புறம் இன்னொன்னு என்ன பார்ப்பாங்கன்னா, அப்படி நார்மலா ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு ரோடு போடுறோம், என்ன பார்ப்பாங்கன்னா எமர்ஜென்சிக்கு வெளியே இருக்கிற ஒரு பஸ்ல கூட என்ன சொல்றாங்க, எமர்ஜென்சிக்கு ஒரு டோர் தனியா இருக்கா? இப்ப நீங்க அந்த இடத்துல அந்த என்ன வேலுசாமிபுரம் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்ரோடு எதுவுமே இல்லை. கட்ரோடு இருந்தா கூட்டம் அந்த கட்ரோட்ல அப்படியே செதறி போயிருப்பாங்க. எந்த கட்ரோடும் கிடையாது. எல்லாம் வீட்டுக்காரங்க கடைக்காரங்க கடையை அடைச்சுக்கிறாங்க, வீட்டை அடைச்சுக்கிறாங்க. அப்ப எந்த கட்ரோடும் இல்லைன்னா அந்த இடம் ஜேம் ஆகாம என்ன பண்ணும்? அப்ப நீங்க அனுமதி கொடுக்கிற இடத்திலேயே காவல்துறை தவறு செய்திருக்கு. சரி, இவங்க என்ன சொல்லுவாங்க, 10,000 பேருன்னு சொன்னாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். சரி, ஏத்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி மதுரையில விஜய் கூட்டத்துல அசம்பாவிதம் நடந்தது இல்ல, அங்க உயிரிழப்புகள் ஏற்பட்டது இல்லையா? அது காவல்துறைக்கு தெரியும் இல்ல? திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்தது, எப்படி டிராபிக் ஜாம் ஆச்சு, காவல்துறைக்கு தெரியும் இல்ல? நாகப்பட்டினத்தில் ஆனது தெரியும் இல்ல? சரி, அவ்வளவு ஏன் நாமக்கல் ஆனது தெரியும் இல்ல? அப்ப சார் நீங்க போட்டிருக்கிற இடம் வந்து இவ்வளவு குறுகலானது, நீங்க ஏன் அந்த இடத்த அனுமதிக்கலன்னு காரணம் சொல்றீங்க? சனிக்கிழமை அன்னைக்கு சம்பள நாள், அதனால அந்த ஆட்களுக்கு அந்த அங்க இருக்கிற டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அந்த ரோடு பாதிப்புங்கிறீங்க. வேணா சார், ஞாயிற்றுக்கிழமை காலையில வாங்க சார், ரோடு விரிச்சோடி தான் இருக்கும், நீங்க ரவுண்டானாவிலேயே வச்சு லைட் ஹவுஸ்ல பண்ணிக்கங்க சார், உங்களுக்கு கூட்டம் நிறைய வருது, நல்லா பண்ணுங்க சார், நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லியிருக்கலாமே. அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி போகாம, ஆம்புலன்ஸ் வண்டி போகாம ஒரு முட்டுச்சந்துல கொடுத்தது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க கொடுத்துட்டோம்னா அதிமுகவுக்கு வர்றது ஒரு மெச்சூர்டு கிரௌடு, அரசியல் பக்குவப்பட்ட கிரௌடு. விஜய்க்கு வர்ற கிரௌடு எப்படி ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டீங்க. அப்ப நீங்க அதை சொல்லி இருக்கணும்ல, ஏன் சொல்லல? அடுத்து போலீஸ் மைக் இருக்கு அந்த வண்டி வாகனங்கள்லயே. இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த தீபாவளி டயத்துல இந்த டயத்துல எல்லாம் இந்த இடத்துல கூட்டம் போடாத, ஏப்பா இங்க நிக்காதன்னு. அந்த மாதிரி, ஏப்பா இந்த இடத்துல ஏற்கனவே கிரௌடு ஜாஸ்தியா இருக்குது, இதுக்கு மேற்கொண்டு உள்ள யாரும் போகாதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே. போலீஸ் வாகனங்கள்ல இருக்கிற அந்த மைக்ல அதை அனௌன்ஸ் பண்ணலாம்ல, இந்த இடத்துல இவ்வளவு பேர் போகாதீங்க. அந்த டென்சிட்டி கணக்கெல்லாம் பாமரனுக்கு தெரியாது, காவல்துறைக்கு தெரியும். ஒரு 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 சதுரடியிலையோ அல்லது ஒரு சதுர மீட்டர்லயோ இவ்வளவு பேர் தான் நிக்க முடியும், இந்த லென்த் பிரெத் இவ்வளோ, மொத்தம் இவ்வளவு பேர் கிரௌடு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீங்க அந்த இடத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வெளியில் நிற்பாட்டி இருக்கலாமே வந்தவங்கள, அல்லது மைக்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கலாமே போகாதீங்க. சொன்னோம், அன்பில் மகேஷ் அழுதுகிட்டே சொல்றாரு, நாங்க சொன்னோம் கேட்கல, படிச்சு ஏங்க இது என்ன காவல்துறைங்களா, என்ன துறை இது? நான் சொன்னா கேட்கல, ஒரு திருடுனா டே திருடாதேன்னு சொன்னங்க, கேட்கலீங்க, திருடிட்டு போயிட்டானுங்க, நாங்க என்னங்க பண்ணட்டும்? இப்படி புலம்ப முடியுமா என்ன? போலீஸ் தடி அடி அடிச்சா போலீஸ் துறையா புலம்பல் துறையா? தடியடி எல்லாம் அடிக்க வேண்டாம், மைக்கில் வச்சு நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம்ல, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இல்ல, தயவு செஞ்சு இதுக்கு மேல போகாதீங்க, ஃபுல் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கிய காரணம், இந்த அரசாங்கம் அந்த கொடுத்த அனுமதியில வழக்கமா இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மதுரையில சென்னையிலிருந்து ட்ரெயின்ல வர்றாரு, காலையில 6 மணிக்கு வந்து சேர வேண்டிய அந்த மதுரை எக்ஸ்பிரஸ் மாலை 6 மணிக்கு தான் வந்து சேர்ந்து 12, அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர், மதுரையில மாநாட்டுக்கு 12 மணி நேரம் காலதாமதமாக நடந்தது. ஆனா அந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் இல்லை. அப்ப இதெல்லாம் அந்த காவல்துறை இதை வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும். இது ஒன்று. அடுத்தது, இந்த தவறுகள் இருந்ததுக்கு காரணம்
ஆதவ அர்ஜுனா மேல இருந்து தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறாரு. அந்த தண்ணி பாட்டில் கூட்டத்துல கீழே விழுந்துருது. விழுந்த தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்கு குனிஞ்சு தேடுறாங்க. அப்ப கூட்ட தள்ளுற போது அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இத ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்பம். எல்லை இதுதான். எல்லாத்த விட பொறுப்பற்ற செயல், நேற்று இரவு ஆதவ அர்ஜுனா ஒரு பதிவு போடுறார். என்ன, நேபாளை போல, இலங்கையை போல ஒரு பெரிய புரட்சிக்கு இளைஞர் பட்டாலும் தயாரா இருக்கணும். இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கும் வியாபாரம் பண்ணி கொள்ளையடிச்சு காசு சம்பாதிக்கணும்னு வர்ற ஒரு கொள்ளை கும்பலுக்கு இருக்கிற வித்தியாசம். கொள்ளை கும்பல்னா நான் விஜய சொல்ல, ஆதவ அர்ஜுனாவை சொல்றேன். அவரோட பேக்ரவுண்ட் என்னங்க? மாமனார் நான் மார்டின்ங்கிறவன் கள்ள லாட்டரி வித்து ஊரை அடிச்சு உலையில போட்ட கொள்ளை அடிச்சவன். அந்த கொள்ளையடிக்கிற பணத்துக்கு தனக்கு ஒரு கூட்டம் வேணும், ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணுங்கிறதுக்கு முதல்ல போய் திருமாவளவன்ட்ட சேர்றாங்க. அங்க வம்பிழுத்து அந்த கூட்டணியே முறிகிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இங்க சேர்ந்து விஜயோட கட்சியினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்காங்க. விஜய கூட இருந்து கெடுக்கிற பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறாரா, அழிக்கிற பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறாரா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க சொத்தை காப்பாத்திக்கணும், வழக்குல இருந்து மீண்டு வரணும். அப்ப ஆளுகிற திமுகவினுடைய தயவு, ஆளுகிற மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு அவர்களுக்கு தேவை. இது எதற்காக அந்த ஆதவ அர்ஜுனாக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பது தெரியல. சரி, இவர் சொல்ற அந்த நேபாளத்துல புரட்சி எதுக்கு நடந்தது தெரியுமா? இதற்கு முன்பு ஊழல் செய்த 2 பிரதம அமைச்சர்களையும் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அதை சொல்லுகிற தார்மீக உரிமை ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கா? இவன் குடும்பத்துக்கு இருக்கா? எனக்கு தெரியாத விஷயம், நீங்க அந்த லோக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்றீங்க, ஆனந்த் மேல வழக்கு போடுறீங்க, புஷி ஆனந்த் மேல வழக்கு போடுறீங்க, நிர்மல் குமார் மேல வழக்கு போடுறீங்க. ஏன் இது வரைக்கும் நீங்க ஆதவ அர்ஜுனா மீது எஃப்ஐஆர்ல போடல, குற்றவாளியாக நீங்க சேர்த்தல? 3ஆம் நிலையில் இருக்கிறவர் அவரு தானே, விஜய், புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா. ஏன் அந்த 3ஆம் நிலையில் இருக்கிற ஆதவ அர்ஜுனாவை நீங்க வழக்குல சேர்த்தல? சரி, நேற்று இரவு இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க ஜெரால்ட கைது பண்றீங்க, பத்திரிகையாளர். அவர் சொன்னது தவறு. அத காவல்துறையினர் கத்தியில குத்துனா அதெல்லாம் அதுக்கு ஆதாரம் கிடையாது, அது ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்க கைது செய்யறீங்க. அப்ப ஏங்க நீங்க இந்த ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணாம இருக்கீங்க? இன்னும் இந்த நிமிடம் வரை நீங்க ஏன் கைது பண்ணாம இருக்கிறீங்க? நீங்க நியாயத்துக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போடணும். தேசிய பாதுகாப்பு சட்டத்துல, ஏன்னா நீங்க நேபாளை போல ஒரு இளைஞர் புரட்சிக்கு என்றால் அதுக்கு அதன் தொடர்ச்சியாக சில தாவேக்கால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய கலவரத்தை திட்டமிடுகிறார்களா? அப்ப நீங்க ஏன் இந்த அரசாங்கம் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஆதவ அர்ஜுனாவை கைது செய்வதற்கு பயப்படுகிறார்களா, இல்ல அவர் உங்க ஏஜென்ட்டா? இந்த ரெண்டுல ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒன்னா இந்த அரசாங்கம் ஆதவ அர்ஜுனாட்ட பயப்படணும், இல்ல இவர்கள் அனுப்பிய ஏஜென்ட்டா விஜய கூட இருந்து கெடுத்துரு என்கிற அந்த ஏஜென்ட்டாக ஆதவ அர்ஜுனா இருக்கணும். இந்த 2 விஷயங்கள்ல தான் இதுல ஏதேனும் ஒன்று இருக்கணும். அடுத்து முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு அரசியல்வாதியும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்கிற முறையில, தமிழர்கள் என்கிற முறையில் உயிர் பறிபோக வேண்டும் என்று எந்த தலைவரும் நினைக்க மாட்டாங்க. அது வாஸ்தவமான பேச்சு, நிச்சயமா ஒரு முதிர்ச்சியான பேச்சு, வரவேற்க தகுந்த பேச்சு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள நடந்த இந்த சம்பவங்களுக்கு அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் எந்த முடிவையும் தராது. அது மக்களை திசை திருப்புவதற்கு மட்டுமே தான் பயன்படும். அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. மாநில காவல்துறை விசாரிக்கிற பொழுது அவர்கள் சரியாகவே ஒருவேளை செய்வதாக கூட நம்ம வைத்துக் கொண்டாலும் ஒருதலை பட்சமான முடிவு என்பதாக மட்டுமே அது பார்க்கப்படும். அடுத்து கதறி கதறி அழுதார் நம்ம அன்பில் மகேஷ். கள்ளக்குறிச்சிக்கு போய் அப்படி அழுதிருந்தாருன்னு இன்னைக்கு எல்லாரும் அவரை பாராட்டி இருப்பாங்க. கள்ளக்குறிச்சிக்கு இவங்க யாருமே போகலையே.
கள்ளக்குறிச்சிக்கு யாருமே இப்படி அழுகலையே. அது ஒரு அந்த அன்பில் மகேஷோட அந்த எடப்பாடி பழனிசாமி இதுதான் கரெக்டா அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்குற அந்த நடிப்பு வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ஷனா இருக்கு. இதை ஒன்று சிபிஐ விசாரிக்கணும். ஆனா அதுலயும் ஆபத்து இருக்குது. இப்ப விஜய்க்கு இருக்கிற ஆபத்தே இந்த சூழ்நிலையில் இருந்து அவர் எப்படி வெளியேறி தன்னை ஒரு தலைவராக நிலைநிறுத்துகிறார். ஏன்னா அவர் பக்கம் நிறைய ஃப்ளா இருக்குது. அதாவது நேத்து கூட நான் என்னோட ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். 2ஆம் நிலை தலைவர்கள் யாரும் இல்லை, மாநில அளவில் இல்லை, மாவட்ட அளவில் இல்லை, ஒன்றிய அளவில் இல்லை, நகர அளவில் இல்லை, ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம். ஏதோ ஒரு சோசியல் மீடியா, ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வச்சிருக்காங்க. இந்த 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு புஷி ஆனந்தன் ஒருத்தர் இந்த மன்றங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையோ ஒரு அரசியல் கட்சியையோ நீங்க வந்து வழிநடத்தி விட முடியாது. பல கட்ட தலைவர்கள் உருவாக்கப்படணும். இனி நல்ல வேலை இப்ப இந்த சம்பவத்திலேயாவது இவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா இன்னும் மக்கள் ஒருவேளை வாக்களித்து இவர்களால் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு ஒரு பெரிய டிசாஸ்டருக்கே அது வந்து போயிருக்கும். அது பண்ணக்கூடாது. ஆனா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மத்தியில பாஜக இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு நினைப்பாங்க, கையில் எடுக்க நினைப்பாங்க. மாநிலத்தில் இருக்கிற திமுகவோட ஏதோ ரகசிய பேச்சுவார்த்தை, எங்க ஆளுகளை யாரையும் கைது பண்ணாதீங்க நடக்குதுன்னு சில பத்திரிகை செய்திகள், ராகுல் காந்தி மூலமாக சில சமாதான படலங்கள் ஸ்டாலின் அவர்களோடு நடக்குது என்று எந்த அழுத்தத்துக்கும் ஆட்படாமல் நேர்மையாக தவறை தவறென்று ஒத்துக்கொண்டு தன்னோடு சுத்தி இருக்கிற தரமற்ற நிர்வாகிகளை ஒதுக்கிவிட்டு கட்டமைப்புகளை மேலிருந்து தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் அவர் அமைத்தால், ஏன்னா இன்றைய தேதிக்கு இந்த எழுச்சி வெறுமனே சினிமா கவர்ச்சியாக மட்டுமே நம்ம பார்த்து விட கூடாது. இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற கோபம், எதிர்க்கட்சியாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாட்டில் இருக்கிற அவநம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால ஒரு மாற்று சக்தியாக இன்றைக்கு விஜய் பார்க்கப்படலாம். எதிர்காலம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால அந்த கட்டமைப்பை அவர் பலப்படுத்தி இதிலிருந்து நேர்மையானவராக தமிழ்நாட்டு மக்களது நலன்களை பாதுகாக்கவராக தன்னை முன்னிறுத்தி அவர் இதிலிருந்து மீண்டு வெளிவரணும். அப்பொழுது மட்டும்தான், இல்லைன்னா அதை செய்ய தவறினால் அரசியல் களத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்.